Happy and healthy morning. இது அனில் 100% roasted ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444569444. எல்லாருக்கும் இந்த மருத்துவம் சார்ந்த நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது சின்ன சின்ன மிஸ்கன்செப்ஷன்ஸ், அதாவது தவறான சில கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ்னாலையும் நிறைய தவறான டிசிஷன்ஸ்க்கு நம்ம போற மாதிரியும் இருக்கும். இன்னைக்கு சர்க்கரை நோய் குறித்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல அது பத்தின கருத்துக்களும் அவைலபிளா இருக்கு. நெட்ல நீங்க டயபெட்டிஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே எக்கச்சக்கமான விஷயங்கள் கொட்டுது அப்படின்னு சொல்லலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா நெட்ல படிக்கிற நிறைய விஷயங்கள் வச்சு தவறா நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பழங்களே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், வெறுமனே மாத்திரைகள் எடுத்துக்கிட்டா மட்டும் சரி பண்ணிடலாம் அப்படின்னும், அதுக்காக உடற்பயிற்சியோ டயட் கண்ட்ரோல் செய்யக்கூடாது அப்படின்னும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தவறா மக்கள் மத்தியில இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் உங்களுடைய சந்தேகங்களை எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது உங்களுக்கான சரியான விளக்கங்களை அளிக்கிறதுக்காக டயபெட்டாலஜி அண்ட் ஜெனரல் மெடிசின் பத்தி பேசுறதுக்காக லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் தினகரன் அவர்கள் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். டாக்டர், இன்னைக்கு டயபெட்டாலஜி அண்ட் ஜெனரல் மெடிசன் ரெண்டு விஷயமே இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறது, ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல். நிறைய இடங்களில் இதனால் நிறைய இழப்புகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. டெங்கு காய்ச்சல் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. இதுக்கு நம்ம ப்ரிவென்டிவாக இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் செய்யலாம்னு சொல்லுங்கள். மெயினாக இப்போ டெங்கு காய்ச்சலுங்கிறது எடிஸ் அப்படிங்கிற ஒரு கொசுனால் வரக்கூடிய ஒரு வைரஸ் டிசீஸ். ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த கொசுனால் நம்மளுக்கு அந்த வைரல் ஃபீவர் வருது. இது மற்ற வைரல் ஃபீவர் மாதிரியே தான் இதுவும் இந்த வைரல் ஃபீவரும், புரியுறதுங்களா? இதில் ஹெமரேஜிக் டெங்கு அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த டெங்கு ஃபீவர்னால் என்ன ஆகுனா உடம்புல பிளேட்லெட் கவுண்ட் குறையும். இந்த எனி வைரல் ஃபீவர் கொஞ்சம் பிளேட்லெட் குறையும். அதில் இந்த டெங்குவில் அது ஹெமரேஜிக் ஃபீவரில் ரொம்ப பிளேட்லெட் குறையும். பிளேட்லெட் பியாண்ட் இப்போ ஈவன் அதில் நார்மலாக 1.5 lakhs இருக்கணும். அதை விட இப்போ நார்மலாக வைரல் ஃபீவரில் ஒரு 1 lakh வரைக்கும் வரும். இப்போ இந்த டெங்கு ஃபீவரில் இட் வில் கோ பியாண்ட் லெஸ் தென் 20,000, லெஸ் தென் 30,000. அப்போ லெஸ் தென் 20,000, 10,000 அப்படி போகும்பொழுது தேர் கேன் பி ஏ ஷாக், டெங்கு ஷாக் வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டெங்கு ஷாக்கில் தான் மக்கள் நிறைய பிரச்சனைகள் வர்றது, இது மாதிரி நிறைய இழப்புகள்லாம் நம்ம சொல்கிறது. இதுக்கு மெயினானது ஜஸ்ட் அவேர்னஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் பயப்பட வேணாம். இது பேனிக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது சாதாரண வைரல் ஃபீவர் மாதிரி தான் இதுவும். ஆனால் நம்ம இது டாக்டரோட ஆலோசனை கரெக்டாக எடுத்துக்கணும், வீட்லேயே வச்சிருக்கக்கூடாது. அதே மாதிரி முதல் 4 நாள் தான் அதில் ஃபீவர் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது ஃபேஸ் பைஃபேசிக்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஃபேஸில் தான் உங்களுக்கு அந்த ஷாக்லாம் வரும். ஓகே, 5வது நாள்லேருந்து 8வது நாள் தான் உங்களுக்கு அந்த ஷாக் வரத்துக்கூடானது. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலே இருப்பாங்க முதல் நாள், ஃபீவர் கம்மியானோடனே இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்வாங்க. வீட்டுக்கு போகும்போது தான் அவங்களுக்கு ஆக்சுவலாக ஐவி ஃப்ளூயிட்ஸ் தேவைப்படக்கூடிய டைம். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஷாக் வருது. ஸோ அதனால் அது மட்டும் டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் கரெக்டாக நிறைய இது ஓஆர்எஸ் பவுடர், ரீஹைட்ரேஷன் பவுடரு, நீர், நிறைய தண்ணி, இதுதான் மெயின் ட்ரீட்மெண்ட். மருந்து மாத்திரைகளை விட இது மாதிரி இதுதான் நம்மளுக்கு மெயினான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்சர்வேஷன் தான் ரொம்ப ஒரு கண் பார்வையில், அதாவது ஒரு மெடிக்கல் இதோட கண் பார்வையில் இருந்தாலே ஓரளவுக்கு இதை நம்ம ஷாக் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் மெயினானது. எக்ஸாக்ட்லி. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்றபோது டாக்டர் கிட்ட போய் முதல்ல அணுகணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஏன்னா இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய இடங்களில் தண்ணீர் தேங்க ஆரம்பிக்கும், கொசுக்கள் உற்பத்தி அதிகமாகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தண்ணீர் தேங்க விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கவர்மெண்ட் கொசு மருந்து அடிக்கிறாங்க அப்படின்னா அது மட்டுமே போதாது. நம்மளுடைய சைட்ல இருந்தும் நிறைய முயற்சிகளை நாம் எடுத்தாதான் இப்படிப்பட்ட ஒரு பேர் ஆபத்துல இருந்து நம்மளை நாமே தற்காத்துக்க முடியும்னு சொல்லலாம். அண்ட் கம்மிங் பேக் சார், இப்போ இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறதும் எல்லாருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு சாதாரணமாவே நம்ம சந்திக்கிற நிறைய பேர்ல பிரதானமா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க நம்மளால சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னாலும் இன்னி வரைக்கும் கூட நிறைய பேர் அதை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு டிராஸ்டிக்கா திடீர்னு நம்மளுடைய நாட்டுல இப்படி பரவறதுக்கான முக்கிய காரணம் என்ன? அண்ட் நீங்க நிறைய பேஷண்ட்ஸ் சந்திச்சிருப்பீங்க. இது சம்பந்தமான மித்ஸ், அதாவது பொய்யான தகவல்கள் அவங்க மத்தியில என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இதில் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சர்க்கரை நோய் இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறோங்கிறது ஒரு இது இப்போ தான் அவேர்னஸ் வந்திருக்கு. இவ்வளோ நாள் செக் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு நாங்கள் இதுலேயே சிம்டம்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸை பார்க்கும்போது இக்னோரன்ஸ். பேஷண்ட் சொல்லுவாங்க
எனக்கு சக்கரை நோய் கிடையாதுங்க, எங்கள் வீட்டில் யாருக்கும் கிடையாது அப்படி சொன்னாலே அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு சிம்டம் அவருக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இக்னோரன்ஸ், இவ்வளோ நாள் யாரும் அதிகமாக செக் பண்ணதில்லை. ஸோ அதனால் அண்ட் பாப்புலேஷன் நம்ம இதில் வந்து பாப்புலேஷன் அதிகம். அதே மாதிரி இப்போ வந்து வெஸ்டர்னைஸ் ஆகிறோம், மாடர்னைஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய. ஸோ நம்மளோட உடம்புக்கு நம்மளோட ஜீனுக்கு நம்மளுக்கு வந்து எப்போவுமே எப்படின்னா ஸ்டோரிங் கெப்பாசிட்டி அதிகம். ஸோ கம்பேரிட்டிவ் டு த வெஸ்டர்ன் பீப்புள். ஸோ அப்போ நம்ம வந்து அவங்களோட வெஸ்டர்னைஸ் ஃபுட்டு நம்ம ட்ரை பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடுது, உங்களுக்கு நிறைய சீஸ், நிறைய பட்டர், நிறைய காப்ஸ் அது மாதிரி ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு ஸ்டோரேஜ், நம்மளுக்கு சுகர் வந்து அதிகமாக ஸ்டோர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுக்கு அதிகம் கம்பேரிட்டிவ் டு வெஸ்டர்னைஸ் பீப்புள். ஸோ வெஸ்டர்னைசேஷன் ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சுத்தமாக கம்மியாயிடுச்சு. இப்போது வந்து எல்லாருமே வந்து ஒரு காலத்துலலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் காலத்துலேயே கேட்டிங்கன்னா எவ்வளோ நடந்து போனார்னா அவர் ஸ்கூலுக்கே ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போனேன், 4 கிலோமீட்டர் நடந்து போனேன்னு சொல்லுவாங்க. இப்போலாம் அந்த ஸ்கூலே வந்து ரூல்ஸ் போட்டால் 1/2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் நான் அட்மிஷனே கொடுப்பேன்னு. அது இல்லாமல் அந்த 1/2 கிலோமீட்டருக்கும் ஆட்டோ, காரு, பைக்கு இப்படி எல்லாமே வந்து வெஹிக்கிள்ஸில் தான் யாரெல்லாம் போகிறாங்க. ஸோ வாக்கிங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே கம்மியாயிடுச்சு. இன்க்ளூடிங் ஸ்கூலில் இப்போ பிடி பீரியடு கூட வைக்கிறது கிடையாது, அதில் கூட வேறு ஏதாவது கிளாஸ் போட்டு வைக்கிறாங்க. ஸோ அதனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டோட்டலாக கம்மியாயிடுச்சு. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாயிடுச்சு, ஃபுட்டு வந்து உங்களுக்கு ஜங்க் ஃபுட் அதிகமாகிடுச்சு. ஸ்ட்ரெஸ்ஸு முக்கியமானது ஸ்ட்ரெஸ். இன்றைக்கி வந்து டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் த லைஃப், அதாவது ஒரு காலேஜ் முடித்த உடனே எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் வந்துடுது. ஸோ அது மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் ஆல்சோ பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் பிரிங்கிங் அவுட் ப்ரிவலன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் இப்போ வந்து ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ இதுதான் மெயினான ஒரு ரீசன். இது இல்லாமல் வந்து ஜெனட்டிக்கு இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஆஸ் யூஷுவல் இது ஒரு நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஒபிசிட்டி, ஸோ உடல் பருமன் இருந்தாலே இன்றைக்கி வந்து வேறு அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்க நிறையா சுகர் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து ஒபிசிட்டி உடல் பருமம் இருந்தாலே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு, அதனாலேயே அவங்களுக்கு சுகர் வரதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே டாக்டர், அதே மாதிரி வந்து இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் கிட்ட வந்து முதல்ல டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா கார்ப்ஸ் அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள், வீட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அது வந்து ரைஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ண சொல்லி வந்து சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் மக்கள் பற்றியில் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் வந்து ஆதிலேருந்து இது தானே நம்மளுடைய ஒரு மெயின் ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாக வந்து இருந்துட்டு வர்றது வந்து ரைஸ் தான், அன்னிலேருந்தே அப்படி தானே வந்து சாப்பிட்டு வந்துட்டு இருந்தோம், ஏன் இதில் வந்து இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் மத்தியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடில் வந்து இன்னொரு கருத்தை என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து அந்த கைக்குத்தல் அரிசி தான் வந்து சாப்பிட்டு இருந்தோம், அந்த அரிசியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது, கார்ப்ஸ் அப்படிங்கிறத வந்து தாண்டி ஃபைபர், ப்ரோட்டீன் கண்டென்ட் எல்லாமே இருந்தது, இன்னைக்கு அதை குறைஞ்சிருச்சு, அதனால வெறும் ஸ்டார்ச் மட்டும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. இதுல எது உண்மைன்னு சொல்லுங்க. இல்லை இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைஸ்லேயே வந்து இப்போ வந்து நம்ம கார்ப்ஸுங்கிறது ஏன் நம்ம சொல்கிறோன்னா வெறும் பிளெயின் கார்ப்ஸாக நம்ம எடுக்கிறது தான் தவறுன்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ வந்து அதே ரைஸை கொஞ்சோண்டு ரைஸு கூட நிறைய வெஜிடபிள்ஸ், when you combine this it is becoming a again carbs plus fiber. இப்போ நம்ம வீட்டு ஏன் சஜஸ்ட் பண்ணுறோம், வீட்டு எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஸோ கவரோடே இருக்கும், கோதுமை எப்படி இருக்கும் உங்களுக்கு, அது கவரோட இருக்கும், ஸோ அது ஃபைபர், கார்ப்ஸ் ப்ளஸ் ஃபைபர். அதில் கார்ப்ஸ் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்போ நார்த்தில் எல்லாருமே வீட் மட்டும்தான் அவங்களோட மெயினான ஃபுட்டு. ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து தே ஹேவ் கார்ப்ஸ், பட் அலாங் வித் தட் தே ஹேவ் ஃபைபர். ஸோ அப்போ நம்மளோட இதில் ஃபுட்டில் வந்து வெறும் ரைஸ், அது நீங்கள் சொன்ன மாதிரி கைக்குத்தல் அரிசிலாம் இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஃபைபரு வேறு உங்களுக்கு இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து வெறும் அது நல்லா பாலிஷ்டு. அதே மாதிரி ஈவன் இதில் கூட சொல்கிறாங்க இப்போ வந்து வடிக்கிறாங்க. முதல்ல அந்த காலத்தில் வடித்து சாப்பிட்றது வந்து எல்லாமே நீங்கள் ஸ்டார்ச் எல்லாம் வடிச்சிடுறீங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கம்மியாகிடுது, உங்களோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுது. அதே இன்றைக்கி வந்து எல்லாமே குக்கரில் வைக்கிறீங்க, அப்போ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாகிடும். ஸோ எனி திங் விச் இஸ் ஹேவிங் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக சுகர் இருக்க தான் செய்யும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு தான் நாங்கள் வந்து ரைஸ் வந்து குறைக்க சொல்கிறோம். நார்மல் பேஷண்ட்ஸ் தோஸ் ஆர் நான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸு அவங்க ரைஸ் குறைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு ஏஜ் அந்த ஒபிசிட்டி வராமல் இருக்கிறதுக்காண்டி டயட் கூட வந்து நம்ம பேலன்ஸ்டு டயட் தான். அவங்கள பட்னி கிடக்கவே சொல்லலை, யாருமே பட்னி கிடக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ பேலன்ஸ்டு டயட் இருக்கணும். இவ்வளோன்னு ரைஸு ப்ளஸ் அதுக்கு ஈக்குவலாக அமௌண்ட் ஆஃப் ஃபைபர், ப்ரோட்டீன், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோட்டீன் நம்ம கரெக்டாக யாருமே எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக சாப்பிடணும் அப்படிங்கிறது. சார் காலர் இருக்கு. வணக்கம். வணக்கம், இது டாக்டர் ஆன் லைவ். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங்மா, உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் பிரவீனா. சொல்லுங்க பிரவீனா, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகே, குட் மார்னிங் டாக்டர். வெரி குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. டாக்டர், என்னோட அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு. சொல்லுங்கம்மா,
கண்ட்ரோலில் இருக்கா? அது வந்து அவங்களுக்கு வந்து திடீர்னு பார்த்தா ஒரு லாஸ்ட் 6 months வந்து ஒரு கால் மட்டும் நடக்க முடியல. சரி. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம். அது வந்து நியூராலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணதுக்கு அது நரம்பு சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கால் மட்டும் இன்னொரு காலை கம்பேர் பண்ணும்போது இதுல மட்டும் பிளட் சர்க்குலேஷன் இல்லாத மாதிரி வேற வேற மாதிரி இருக்கு அந்த 2 காலுமே. அது ஏன் டாக்டர்? அது வந்து இந்த சுகர்னால வந்த பாதிப்பு தானா? அது வந்து எதுக்காக? அது இது வந்து நர்வ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? இதுக்கு நம்ம ரெமெடி என்ன பண்ணணும் டாக்டர்? இல்லை, இப்போ என்னென்ன டெஸ்ட் எடுத்திருக்கீங்கம்மா? எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க இது மாதிரி அந்த காலில் ரத்த ஓட்டம் இல்லைன்றது? அது அது வந்து எனக்கு டீடைல், நான் வெளியூர்ல இருக்கேன் டாக்டர். சரி, இப்போ அவருக்கு இப்போ ஒரு கால் மட்டும் பிரச்சனை இருக்குன்னா சுகரோட பாதிப்பு மட்டும் நம்ம காரணம் கிடையாதுங்க. இப்போ 2 கால்களுமே பாதிக்கப்பட்டிருக்கு. 2 காலும் கை கால்லாம் 2 காலுமே நல்ல நமிச்சல், ஏதாவது எரிச்சல் இருக்குது, மறுத்து போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது டயபெட்டிக் நியூரோபத்தின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு கால் மட்டும்தான் பாதிப்பாயிருக்குன்னா இது டயபெட்டிக் நியூரோபதி கிடையாது. பட் வேறு நிறைய சம்பந்தங்கள் இருக்குது. அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதுகு தண்டு எலும்புலேருந்து வரக்கூடிய நரம்புகள் பாதிப்பாயிருச்சுன்னா அந்த காலுக்கு வரக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது அந்த ஒரு கால் நடக்க முடியாமல் இருக்கலாம், நடக்கும்போது வலி இருக்கலாம். சரிங்களா? இது ஒன்று. இது இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி ரத்த ஓட்டங்கள்னால உங்களுக்கு வலி வரும். அதாவது பெரிஃபெரி ஆர்ட்ரி டிசீஸ் சொல்லுவோம். அதாவது அந்த காலுக்கு போகக்கூடிய ஆர்ட்ரியில் அடைப்புகள் இருக்கலாம். அடைப்புகள் இருந்தால் அந்த காலுக்கு தேவையான ரத்தம் கிடைக்காம இருக்கலாம். அப்பையும் என்ன உங்களுக்கு அந்த கால் உங்களுக்கு மறுத்து போகிற மாதிரி இருக்கும். அந்த காலுக்கு தேவையான ரத்தம் கிடைக்காதனால உங்களுக்கு அந்த பவர் ஒரு காலில் மற்ற காலில் இருக்கிற பவர் இந்த காலில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அது வாஸ்குலரும் பார்க்கணும், ப்ளஸ் நியூரோவும் பார்க்கணும். முதுகில் வலி இருந்து முதுகுலேருந்து காலுக்கு வருதுன்னா நீங்கள் நியூரோ ப்ளஸ் ஆர்த்தோ பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இது டயபெட்டிஸ் மட்டும் காரணம் கிடையாது. ஆனால் ஒரு இரத்த குழாயில் டேமேஜ் ஆகிறதுக்கு டயபெட்டிஸ் கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்குது. டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லைன்னா எல்லா இரத்த குழாய்களும் பாதிக்கப்படும். நிச்சயமா டாக்டர் பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் சர்ஜன் அண்ட் நியூரோ சர்ஜன் ரத்தநாள சிகிச்சை நிபுணர்கிட்டையும் நரம்பியல் நிபுணர்கிட்டையும் நீங்கள் அணுகி கேட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக அவங்க கணிச்சு சொல்லிடுவாங்க. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் திறப்பு கொண்டு கேட்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது அனல் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அனல் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சம்பந்தமான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் தினகரன் அவர்கள் வந்திருக்காங்க. இவர் டயபெட்டாலஜி அண்ட் ஜெனரல் மெடிசன் பற்றின உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய கேள்விகளை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். ஓகே. ஸோ டாக்டர், நீங்கள் டயபெட்டாலஜி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இது முழுக்க ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கிற ஒரு விஷயமா பார்க்க முடியுது. பட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இது வர்றதையும் பார்க்க முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் படிக்கும் பொழுது அவங்களுக்கு இதனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் சந்திக்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குங்க. இதில் டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் டைப் 2 நம்ம பிரபலமாக நம்ம பேசுறது நிறைய பேருக்கு இருக்குது. எங்கள் மாமாவுக்கு இருக்குது, எங்கள் அக்காவுக்கு இருக்குது அப்படின்னு பேசக்கூடிய அது டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லுவோம். அது உங்களுக்கு இன்சுலினோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடியது, இன்சுலின் தரமாக இல்லாமல் இருக்கிறதுனால இருக்கக்கூடியது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால. இதான் மெயின் ரீசன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் இன்சுலின் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நாளடைவில் அவங்களுக்கு கம்மியாகும். இது நார்மல் அடல்ட் டயபெட்டிக் நம்ம சொல்கிறது. இப்போ சின்ன பசங்களுக்கு வர்றதுன்னு சொல்கிறது உங்களுக்கு டைப் 1 டயபெட்டிக் மெயினாக. அது ஸ்கூல் படிக்கிறது 2 வயசுலேருந்து உங்களுக்கு 14 வயசு 15 வயசுக்குள்ளே நம்மளுக்கு டயபெட்டிஸ் வரும். அவங்களுக்கு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ஒரு வாட்டி மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சுகர் 500-600 இருக்கும். ஸோ இது ஜெனட்டிக் டிஸார்டர். இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜீன் அவங்களுக்கு ட்ரிகர் ஆன உடனே உங்களுக்கு ஒரு 10 நாள்லையோ இல்லை ஒரு மாதத்துலேயோ அவங்களோட கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்ஸ் எல்லாமே அழிஞ்சிரும்.
ஸோ இந்த கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்ஸ் தான் இன்சுலினுக்கு தரக்கூடிய ஒரு செல்ஸ். ஸோ அந்த செல் ஃபுல்லாகவே உங்களுக்கு அழிஞ்சிரும். ஸோ அப்போ கணையத்தில் செல்ஸே இல்லாமல் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து வேறு வழி கிடையாது, இன்சுலின் தான் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் டைப் 1 டயபெட்டிக். ஸோ அதுக்கு வந்து மெயினாக வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா கவுன்சிலிங். ஏன்னா குழந்தைய வந்து நம்ம சுகர் வந்து அவங்களுக்கு குழந்தைக்கு சொல்லவும் தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, என்ன சாப்பிட்ணுன்னு தெரியாது. ஸோ ஆசை பசங்கள் எவ்வளோ இருக்கும், சாக்லேட் சாப்பிடும், ஐஸ்கிரீம் சாப்பிடும். ஸோ இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங், பேலன்ஸ்டு அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எப்படி குழந்தைய வந்து இது பண்ணுறது, எப்படி அப்சர்வ் பண்ணுறது, குழந்தைக்கு புரிய வைக்கிறது. ஏன்னா ஒரு 16 இயர்ஸ்க்கு மேலேனா குழந்தைக்கு புரிய வைக்கலாம், நீங்கள் இது பண்ணணும் இது பண்ணணும், எப்போ இன்சுலின் போடணும். ஸோ 3 வேளை நம்மளுக்கு வந்து இன்சுலின் போடுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது வந்து கவுன்சிலிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் எப்படி குழந்தைக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடியாது, அவங்க பேரண்ட்ஸ்க்கு தான் கவுன்சிலிங் கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி நிறைய லேட்டஸ்ட் மெடிசின்ஸ்லாம் வந்திருக்கு, லேட்டஸ்ட் இன்சுலின் வந்திருக்கு. வேறு அவங்களுக்கு கொஞ்சம் இந்த லோ சுகர், அடிக்கடி லோ சுகர் போயிடுவாங்க, அடிக்கடி ரொம்ப ஹை சுகர் போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் மூலிமா வந்து அழகாக வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ரொம்ப இது நார்மல் லைஃப் அவங்க வாழ்கிறதுக்கு நிச்சயமாக நிறைய பாசிபிலிட்டிஸ் இன் வழிமுறைகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. உத்தமி பொன்னுசாமி ஃப்ரம் சென்னை. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வியை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். என்னது பல வருடமா டயபிட்டிஸ். ஓகே. இன்சுலின் பெட்டா வந்து மாத்திரை சிறந்ததா? இப்போ அதாவது இன்சுலின் வந்து நல்ல மருந்து. உங்களுக்கு கணையத்தில் இன்சுலின் சுரக்காத விட்டு தான் டயபெட்டிஸ்ன்றோம். இன்சுலின் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ட்ரக் டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும். பட் அது உங்களுக்கு தேவையா அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல், இது வந்து டிபெண்ட் அப்பான் த இண்டிவிஜுவல். உங்களுக்கு கணையம் எவ்வளோ வேலை செய்யுது புரியுறதுங்களா? உங்கள் கணையம் ஓரளவுக்கு வேலை செஞ்சு மருந்து மாத்திரைகளில் சுகரை கண்ட்ரோலில் வைக்க முடியும் அப்படின்னா இன்சுலினோட அவசியம் இப்போ கிடையாதுங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு மக்கள் எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க இன்சுலின் போட்டால் உடனே வந்து லைஃப் லாங் இன்சுலின் போடணும். அதுவும் தவறான ஒரு கருத்து. அது எப்போ வரும்னு கேட்டால் உங்கள் கணையத்தில் இன்சுலின் சுத்தமாக சுரக்கலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வெளியிலேருந்து இன்சுலின் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அது மாதிரி மக்களுக்கு மட்டும்தான் நம்ம இன்சுலின் வந்து லைஃப் லாங் இன்சுலின் போடுறோம். மற்றவங்க எல்லாருக்குமே வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சில காலகட்டங்களில் மட்டும் நம்ம இன்சுலின் போடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு அந்த டைமில் சுகர் கண்ட்ரோல் பண்ணணும், அந்த டைம் மட்டும் இன்சுலின் போட்டுட்டு திருப்பி உடனே மருந்து மாத்திரைக்கு மாற்றிக்கலாம். இல்லை நான் ஒரு மாத்திரை போட்டேன் கண்ட்ரோல் ஆகலை, 2 மாத்திரை போட்டேன் கண்ட்ரோல் ஆகலை, 4 மாத்திரை போட்டேன் அப்பயும் எனக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இன்சுலினுக்கு சில நேரங்களில் நாங்கள் மாற்றுறோம். அப்புறம் நல்லா கண்ட்ரோல் ஆன பிறகு திரும்பி இன்சுலின் நாங்கள் குறைக்க பார்ப்போம். குறைச்சி இன்சுலின் இல்லாமல் உங்களுக்கு கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா இன்சுலினோட அவசியம் தேவை கிடையாது. புரியுதுங்களா? இப்போ டாக்டர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க ஒரு டாக்டருடைய ஒரு முடிவாக தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய மருத்துவர் கூட வந்து ஒரு ரெகுலர் காண்டாக்டில் வந்து இருங்க, உங்களுக்கு ரெகுலரான ஒரு செக்அப் வந்து போயிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு வந்து டோசேஜ் எந்த அளவுக்கு வந்து குறைக்கணுமோ இல்லை அதிகரிக்கணுமோ அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லுவாங்க, அதை வந்து பின்பற்றுங்க. அடுத்த நேயர், வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். ஓகே, இணைப்பில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் டாக்டர். ஸோ நம்ம வந்து இப்போ பேசிட்டு இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கால் வந்து இந்த மாதிரி நிறைய நீங்களும் வந்து சந்திச்சிருப்பீங்க. அவங்களே வந்து டோசேஜ் வந்து கம்மி பண்ணிடுவாங்க, இல்லை அவங்களே வந்து ஓகே இன்சுலின் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதனால வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லுங்க டாக்டர். கண்டிப்பாக. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இது நாட் லைக் வந்து ஒரு வைரல் ஃபீவரோ ஒரு மலேரியா ஜுரமோ ஒரு 4 நாள் 5 நாள் மாத்திரை போட்டு நிறுத்தக்கூடிய விஷயம் கிடையாது. இட்ஸ் வந்து உடல் உறுப்பு கொஞ்சம் கம்மியாக வேலை செய்யுது. அந்த கம்மியாக வேலை செய்கிறதுக்கு சப்போர்ட் வந்து வெளியிலேருந்து நம்ம கொடுக்குறோம். அது மருந்து மூலிமா கொடுக்குறோம், மாத்திரை மூலியமாக கொடுக்குறோம், இல்லை இன்சுலின் மூலிமா கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து இது. ஸோ காலையில் ஒரு டோஸ் போடுறாங்க, ஈவினிங் ஒரு டோஸ் போடுறாங்க. எதுக்கு காலையில் ஒரு டோஸ் போடணும், ஈவினிங் ஒரு டோஸ் போடணும், ஒரே மாத்திரையை? அப்போ காலையில் போடுற மாத்திரை ஈவினிங் வரைக்கும் தான் வேலை செய்யும். ஸோ அப்போ ஈவினிங் போடுற மாத்திரை அடுத்த நாள் வேலை செய்யும். ஸோ அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 2 நாள் நான் கல்யாணத்துக்கு போனேன் அதனால் 2 நாள் மாத்திரை போடல, இல்லை 2 நாள் வந்து ஊருக்கு போனேன் 2 நாள் உடம்பு சரியில்லை அதனால் மாத்திரை போடல. ஸோ இது மாதிரி நேரங்களில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த நேரங்களில் அந்த சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இல்லை. அப்போ அந்த சப்போர்ட் இல்லாதனால அந்த நேரங்களில் சுகர் ஏறிடும். இது மாதிரி 1 நாள் 2 நாள் விட்டால் கூட கொஞ்சமாவது பரவாயில்ல, அது விடக்கூடாது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய பேர் 10 நாள் 1 மாதம் இப்படிலாம் விடுவாங்க. நான் செக் பண்ணேன் சார் நார்மலாக இருந்துச்சு. அந்த மாத்திரை போடும்போது நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணால் கண்ட்ரோலில் இருக்குன்னா அது நல்ல விஷயம். அந்த மாத்திரை போட்டால் தான் கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். அதனால் உடனே நிறுத்திட்டிங்கன்னா என்ன ஆகும், அடுத்த மாதம் செக் பண்ணுறதோ இல்லை 1 மாதம் ஃபுல்லாக விட்டுட்டிங்கன்னா அடுத்த மாதம் திரும்பி நிறைய போயிடும். அப்போ திரும்பி பழைய அந்த 1 மாத்திரை போட்டால் கண்ட்ரோல் வராது. அப்போ 2 மாத்திரை போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 1 நிமிஷத்துக்கு 250 சுகருக்கு மேலே போனால் கணையத்துலேருந்து உங்களுக்கு பீட்டா செல் வந்து
ஒரு 10 செல்லாவது டேமேஜ் ஆகிடும். ஓகே. ஒரு நிமிஷத்துக்கே 250 சுகருக்கு மேலே போனால் 10 செல் டேமேஜ் ஆகும் அப்படின்னீங்கன்னா அப்போ வந்து பார்த்துக்கோங்க 10 நாள் நீங்கள் மாத்திரையை விட்டுட்டிங்கன்னா எவ்வளோ டேமேஜ் ஆகும்? ஸோ ஒரு நாளைக்கு 14,800 செல். ஸோ அப்போ ஒரு 10 நாள் எடுத்திங்கன்னா 1,48,000 செல் டேமேஜ் ஆயிடுது. நிச்சயமா. ஸோ ஆப்வியஸ்லி அப்போ பழைய ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு பத்தாது. பழைய ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் இன்னொரு மாத்திரை போடுற மாதிரி இருக்கும். நிச்சயமா. ஸோ அதனால் இதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, இதை கீப் ஆன் இன்க்ரீஸ் த ட்ரீட்மெண்ட். ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இன்சுலின் வந்து நின்றுறாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து டாக்டர் கையில் தான் வந்து இருக்கணும், நம்மளுடைய கையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த நேயர், வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். தூத்துக்குடியிலிருந்து ராமச்சந்திரன் பேசுகிறேன். சொல்லுங்கள் ராமச்சந்திரன், உங்களுடைய கேள்வியை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன், சொல்லுங்கள். வணக்கம் சார், நான் தூத்துக்குடியிலிருந்து ராமச்சந்திரன் பேசுகிறேன். எனக்கு 21 இயர்ஸ் சுகர் இருக்குது சார். சரிங்க ஐயா. இப்போ நடுவில் ரீசன்ல கால்லாம் ரொம்ப மதமத்து 4 இயர்ஸாக கால் மதமத்து போயிருக்கு. சரிங்க. இன்சுலின் போட்டுட்டு இருக்கேன். முந்தைய 25 15 நைட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து 10 தான் போட்டுட்டு இருக்கேன். 10 நைட்டு ஒன்றும் இல்லாமல் போட்டுட்டு இருக்கேன். சரிங்க. சுகர் 96 வரையும் 83 வரையும் வந்தது. இப்போ கொஞ்சம் இன்சுலினை விட்டுட்டு நான் போடும்போது மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு 200 இன்க்ரீஸ் ஆச்சு. சரிங்க. அதாங்க இப்போ தான் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் இன்சுலின் போடுறதுனால உங்களுக்கு 90 வரைக்கும் வந்திருக்கு, 84 வரைக்கும் வந்திருக்கு. அப்படின்னா அந்த இன்சுலின்னால தான் உங்களுக்கு அவ்வளோ தூரம் கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் திரும்பி இன்சுலினை விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்பி பழைய மாதிரி 200க்கு போகிறது ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் நீங்கள் இதுலேருந்தே உங்களுக்கு வந்து இல்லை, கால் மதபதப்பு காரணமே உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் இல்லாததுனால தான். இது டயபெட்டிக் நியூரோபத்தின்னு சொல்கிறோம் நாங்கள், பெரிஃபரல் நியூரோபதி. ஸோ அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்டுகள் இருக்குங்க. அழகாக மருந்து மாத்திரைகள் கொடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் நடமாட்டமே இல்லை, முட்டு 2 பாலி ஜாஸ்தியா இருக்கு, கால் நடமாட்டம் இல்லை. ஆர்த்தோ டாக்டரையும் காமிச்சிருக்கேன். சரிங்க. கால் நரம்பு வந்து 50% பாதிச்சிருக்குங்கிறாங்க, முட்டு 30% பாதிச்சிருக்குறாங்க. ஆமாம், நீங்கள் ஆர்த்தோ டாக்டர்கிட்ட நீங்கள் அந்த முட்டு வலிக்கு நீங்கள் அந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கணுங்க. நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, அந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஃபிசியோதெரப்பி இருக்குது, ஃபிசியோதெரப்பி பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக இருக்கணும். உடல் பயிற்சி கண்டிப்பாக முக்கியம். வாக்கிங் போய் தான் ஆகணும். ப்ளஸ் இந்த பெரிஃபரல் நியூரோபதிக்கு மதப்புக்கு நிறைய மாத்திரைகள் இருக்குங்க. அந்த 4 இயர்ஸாக தான் இருக்குது. நான் வந்து இன்சுலின் வந்து ஜஸ்ட் ஒரு 6 இயர்ஸுக்குள்ளே தான் இன்சுலினே எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து ஆனால் இது 21 இயர்ஸாக இருக்குது சுகர். ஐயா, இப்போ வந்து இங்கே மதப்பை வந்து இன்சுலின் எடுத்ததுனால கிடையாது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த மதப்புங்கிறது 20 வருஷமாக உங்களோட சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, சுகரை வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், ஸ்லோ கில்லர்னு சொல்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் டேமேஜ் ஆகும். இந்த 20 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ரத்த குழாய்கள் நரம்பு குழாய்களை காலில் பாதிக்கப்பட்டதுனால இன்றைக்கி மதப்பு இருக்குது. கால புண்ணெல்லாம் வந்து இப்ப தேவை ஆயிட்டு. கால புண்ண ஒரு விரல் உள்ள போற மாதிரி அந்த கால் விரல்ல இருந்தது. 2 இடத்துல இருந்து இப்ப கால் புண்ணெல்லாம் ஆறிடுது. இப்ப நடமாட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஃபாஸ்டா நடக்க முடியல. 15 மினிட்ஸ் ஆனா 1 ஹவருக்கு மேல வாக்கிங் போயிட்டு இருந்தேன். இப்ப 1/4 மணி நேரம் வாக்கிங் பண்ணா கால் வலிக்குது. நீங்க உங்களோட டயபெட்டிக் டாக்டரை கண்டிப்பா போய் பாருங்க. அவங்ககிட்ட இது மாதிரி டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி இருக்குன்னு அவங்ககிட்ட நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட்லாம் சொன்னீங்கன்னா அதுக்குன்னு சில மருந்து மாத்திரைகள் கொடுப்பாங்க, சில வழிமுறைகள் கொடுப்பாங்க. ஸ்லிப்பர் வந்து அதுக்கு தகுந்தமான ஸ்லிப்பர் போடணும். டயபெட்டிக் ஃபுட்டுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மதப்பெல்லாம் கம்மியாயிடும், உங்களால் நடக்க முடியும். நிச்சயமா நீங்க வந்து கவலைப்பட வேணாம். உங்களுடைய டாக்டர் கிட்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கோங்க. டாக்டர்ஸ் ஆலோசனையும் வந்து நீங்க பின்பற்றுங்க. ரெகுலரா மெடிசன் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிரச்சனையில இருந்து உங்களுக்கு நிச்சயமா தீர்வு வந்து கிடைக்கும். உங்களுடைய தெளிவான பதில்களுக்கு மிக்க நன்றி டாக்டர். இதை தொடர்ந்து அடுத்ததா டாக்டர் ஜெயவானி வராங்க. ஷீஸ் அ டயட்டீஷியன். ஸோ அது சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளை ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது அன 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அன 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444559444. இதுக்கு முன்னாடி ஜென்ரல் மெடிசன் அண்ட் டயபெட்டிஷன் பத்தி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த சர்க்கரை வியாதி சம்பந்தமா வந்து கேட்டிருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா உணவு பழக்கம் அப்படிங்கறத தான் வந்து பிரதானமா சொல்லப்பட்ட ஒரு விஷயமா வந்து இருக்கு. இது மட்டும் கிடையாது, எந்த ஒரு நோயா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உணவு அப்படிங்கறதுலயே வந்து மாற்றங்கள் வந்து
வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். அதனால உணவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அது சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளை இன்னைக்கு வந்து நீங்க எங்களுக்கு வந்து கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டயட்டீஷியன் டாக்டர் ஜெயவாணி அவங்க வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம், நாங்கள் ஏற்கனவே வந்து பேசும்பொழுது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வந்து நான் குறிப்பிட்டிருந்த மாதிரி உணவு இதில் வந்து சில மாற்றங்கள் வந்து நிகழ்ந்ததால தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் வர்றதை வந்து பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டில் இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றின உங்களுடைய கருத்து என்ன மேம்? ஆமாம், இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் எல்லாமே வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்ஸில் போயிட்டு ரெடி டு மேக் திங்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. அண்ட் பீப்புள் வந்து அதில் தான் ரொம்ப ஆப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்காலத்துலலாம் வந்துட்டு வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ட்ரெண்டு மாறி போய் வெளியில் சாப்பிடக்கூடிய பழக்க வழக்கங்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நம்மளுடைய ஊரில். கொஞ்சம் அதை வந்து கம்மி பண்ணி கொண்டு வர்றதுக்கு வி ஆர் இன் அ பிளேஸ் வேர் அதை வந்து இமீடியட்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். ஏன்னா இப்போ அதை பண்ணலை அப்படின்னா பிற்காலத்தில் ஜெனட்டிக்கலி ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. இதனால பெரியவங்க சாப்பிட்றதுனால அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால சத்தான உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம ஊரில், அதாவது நம்ம எந்த ரீஜனில் இருக்கோம், நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ் என்ன சாப்பிட்டாங்க, அதை வந்து நம்ம வந்து அந்த பழக்க வழக்கங்கள் என்னன்றது நம்ம தாத்தா பாட்டியை கேட்டு தெரிஞ்சு அந்த ஹேபிட்ஸை நம்ம வந்து இன்கல்கேட் பண்ணணுமே தவிர வெஸ்டர்ன் ஃபுட் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நம்ம ஊரில். ஸோ அது வந்துட்டு டேஸ்ட், ஏன்னா பிகாஸ் டேஸ்டி ஃபுட்ஸ் வந்து எங்கே பார்த்தாலுமே கிடைக்கிறது. ஸோ அந்த டேஸ்ட்டில் கொஞ்சம் மயங்கி போய் எல்லாருமே இப்போது சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. ப்ளஸ் நம்ம வீட்லேயே என்ன மாதிரி இனோவேட்டிவாக இப்போ நிறைய ரெசிபீஸ் இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்தாச்சு. அந்த மாதிரி நீங்கள் போய் தேடி உங்களுடைய ரீஜன், அதாவது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா மின்காலத்தில் உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் என்ன சாப்பிட்டாங்க அதை யூ கேன் இன்கார்பரேட் இன்டு டேஸ்டி டிஷ்ஷஸ் பண்ணுற மாதிரி யூ வில் ஹாவ் டு திங்க் அபவுட் இட். எக்ஸாக்ட்லி மேம். அதே மாதிரி டயட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாட்டை வந்து குறைக்கிறதோ இல்லை வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கிறது வந்து கிடையாது. சரியான உணவை நம்மளுடைய பாடி கண்டிஷனுக்கு வந்து ஏற்ற உணவை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது தான் வந்து சரியான ஒரு ப்ராப்பர் டயட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுலேயே இன்னைக்கு நிறைய தவறுகள் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அது சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளை நீங்கள் வந்து எங்களுக்கு கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சுரேஷ் மேடம், ஜெயநகரத்திலிருந்து. சொல்லுங்க சுரேஷ், உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். மேடம், எனக்கு வந்து pancreatic சுருங்கிருக்கு மேடம். சொல்லுங்க. chronic calcific atrophic pancreatitis ரிப்போர்ட்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல டயட் நான் என்ன பண்றதுன்னு தெரியல மேடம். அதாவது செரிக்கக்கூடிய உணவா ஒண்ணுங்கிறாங்க. நான் வந்து அந்த 14 இயர்ஸ் டயபெட்டிக் மேடம். ஓகே. காலையிலயும் நைட்லயும் இட்லி தான் சாப்பிடுறேன். மதியம் மட்டும் கொஞ்சம் சாதம் சாப்பிடுறேன். வேற என்ன மேடம் நான் எடுத்துக்கிறது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. சரி, ஓகே. நீங்கள் செரிக்கக்கூடிய உணவா கொஞ்சம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். க்ரானிக் பேங்க்ரியடைட்டிஸ் பேங்க்ரியாஸ் சுருங்கி இருக்கு. நீங்கள் ஆல்கஹாலிக்காக இருந்தீங்களா? டிவி பார்க்கலாங்களா? சார், நீங்கள் வந்து கால் கட் பண்ணிடலாம். டாக்டர் சொல்கிற விஷயங்களை வந்து நீங்கள் கேட்கலாம். ஓகே, பேங்க்ரியடைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து க்ரானிக் ஆல்கஹாலிக் பீப்புளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் பேங்க்ரியடைட்டிஸ்ன்றது அடிக்கடி வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பேங்க்ரியாஸ் சுருங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அமைலேஸ் லைப்பேஸ் அப்படின்ற என்சைம் நம்மளுடைய பாடியில் சுரக்கும். அது வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறப்ப தான் அந்த பேங்க்ரியாடைட்டிஸ்னாலே பேங்க்ரியாஸோட இன்ஃப்ளமேஷன், அதாவது அது வீங்கி போயிருக்கிறது அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம எந்த ஒரு சாப்பாடு உணவுமே வந்து பேங்க்ரியாஸ் வழியாக தான் அதில் இருக்கிற சத்தெல்லாம் நம்ம உடம்புக்கு சேரும். ஸோ அதனால் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் பேங்க்ரியடைட்டிஸ் வந்ததுக்கப்புறமா. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஆல்கஹாலிக் இருந்தால் முதல்ல அதை ஸ்டாப் பண்ணணும். ஆயிலி ஃபுட்ஸ் ரொம்ப தவிர்க்கணும். ஏன்னா ஆயிலி ஃபுட்ஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை உங்களுடைய பேங்க்ரியாஸ் இழந்தாச்சு. ஸோ அதனால் இதுக்கு மேலே நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே ஆயில் ஃப்ரீயாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயில் வறுத்து பொரிச்ச சாப்பாடு அது மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிடலாம். காலையிலையும் நைட்டும் இட்லி மட்டும்தான் சாப்பிட்ற அப்படின்னு சொல்கிறீங்க. இட்லியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது, அதாவது மாவுச்சத்து உள்ள உணவு. அது நீங்கள் நிறைய புரத சத்து உள்ள உணவை உங்கள் சாப்பாடில் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு பாடியில் எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகும். ஏன்னா 14 வருஷமாக டயபெட்டிக்னு வேறு சொல்கிறீங்க, க்ரானிக் பேங்க்ரியாடைட்டிஸ் என்ன ஆகும்னா உங்களுடைய எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஏதாவது வெளியில் சும்மா எங்கேயாவது ஒரு க்ரௌடட் பிளேஸ்க்கு போனாலும் கூட உங்களுக்கு யூல் பி கேச்சிங் இன்ஃபெக்ஷன் ஃபாஸ்ட்.
ஸோ அதனால் உணவில் வந்துட்டு புரத சத்து, இப்போ நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க, யோக் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா யோக்கில் ஃபேட் இருக்குது, அந்த ஃபேட் வந்து நான் சொன்ன மாதிரி அது கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அண்ட் ப்ரோட்டீன் பவுடர்ஸ், ஏதாவது வே ப்ரோட்டீன் பவுடர்ஸ் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். நீங்கள் பால்லையாவது இல்லைன்னா தண்ணிலையாவது மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி குடிச்சிடலாம். பாதாம் பருப்பு, அக்ரூட்டு இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். மத்தியானத்தில் சாதம் கூட வந்துட்டு அளவு கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிக்கன் மீனெல்லாம் கூட குழம்புல போட்டது சாப்பிடுங்க, வறுத்து பொரிச்சு எதுவுமே சாப்பிடாதீங்க. காய்கறி கீரைகள் நிறைய சேர்த்துக்கோங்க, ஃபைபர் நிறைய இருக்கும். நிச்சயமா. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில், எக் யோக் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது. ஃபிஷ்ல வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும் அந்த டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணி குக் பண்ணாமல் குழம்பு மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமா கிடைக்கும். அடுத்த நேயர், வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஜெயஸ்ரீ பேசுறேன். சொல்லுங்க ஜெயஸ்ரீ, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். சரிங்க சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு வயசு 28 ஆகுதுங்க மேம். சரி. இப்போ செகண்ட் பேபிக்கு அப்புறம் எனக்கு தைராய்டு ப்ராப்ளம்னு சொல்லி ஒரு பாயிண்ட் மட்டும் அதிகமா இருக்குன்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ 6 மாசமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே, அவங்களுடைய இணைப்பு வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர், வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சித்ரா, நாங்க மதுரையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சித்ரா. அம்மாவுக்கு தான் ப்ராப்ளம். உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மாவுக்கு வந்து பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு. சரி. இப்ப ரீசன் டேஸா வந்து அவங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் அதிகமா இருக்கு, சாப்பிட்ட உடனே வாமிட் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தாலுமே எதுவும் பெருசா கியூர் எதுவும் இல்ல. அதான் உங்க சஜஷன் கேட்கலாமே மேம். சரி, டயத்துக்கு சாப்பிடுவாங்களாம்மா? டயத்துக்கு சாப்பிடுவாங்க மேம். ஓகே. காரம் நிறைய சேர்த்துப்பீங்களா வீட்ல? இல்ல மேம், அவங்க சாப்பிட மாட்டாங்க, காரம் காரமே சேர்த்துக்க மாட்டாங்க. வெளியில வாங்கி சாப்பிடுற பழக்கம் ஏதாவது உண்டா? இல்ல மேம், அப்படிலாம் இல்ல. வீட்ல தான் சாப்பிட்டீங்க. சாப்பிட்ட உடனே எது சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு வாமிட் வருதுங்களா? எஸ் மேம். ஒரு இட்லியோ இல்ல சாதம், இல்ல இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டா கூட ஒண்ணும் இல்ல, அந்த சாதம் சாப்பிட்டாங்கன்னா இமீடியட்டா வாமிட் பண்ணிடுறாங்க. ஓகே. சாதம் வீட்ல என்ன சாப்பாடு யூஸ் பண்றீங்கம்மா? சாம்பார் சாதம். இல்லம்மா, கம்மியா இருக்க மாதிரி. இல்ல, அரிசி எந்த அரிசி யூஸ் பண்றீங்க? பச்சரிசியா புழுங்கல் அரிசி? அம்மா என்ன அரிசி? புழுங்கல் அரிசி மேடம். ஓகே. இது வடிச்சு சாப்பிடாம என்ன பண்ணணும்னா குக்கர்ல வச்சு நல்லா டபுள் பாயில் பண்ணிட்டு நீங்க சாப்பிடணும். ஏன்னா டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் எவ்வளவு வருஷமா இருக்கு அம்மாக்கு? என்னது மேம், டயபெட்டிஸா? அது ஒரு 10 இயர்ஸா இருக்கு மேம். ஓகே. சம்டைம்ஸ் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா வயிறுல வந்துட்டு கேஸ்ட்ரோபாரசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது அந்த டைஜஷன் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய சாப்பாடு கொடுத்தா தான் நல்லது. நீங்கள் வந்துட்டு வடித்த சாதம் கொஞ்சம் டைம் ஆகும், அதனால நீங்கள் குக்கரில் வச்சு சாதத்தை நல்லா குழச்சி பருப்போ ரசமோ சாம்பாரோ எதுவாக இருந்தாலும் கலந்து அந்த மாதிரி கொடுங்க. ஷார்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் கொடுங்க. நெஞ்சு எரிச்சலுக்கு வந்துட்டு ஒரே வைத்தியம் என்னன்னா 5 வேளை இல்லைன்னா 6 வேளை ஒரு நாளைக்கு சாப்பிடணும். 3 வேளை சாப்பிட்டுட்டு நடுவில் 3 ஹவர் 4 ஹவர் கேப் விட்டிங்கன்னா அசிடிட்டி நிறைய ஃபார்ம் ஆகிடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் டயபெட்டிஸ்க்கும் அதே ட்ரீட்மெண்ட் தான். 5லேருந்து 6 வேளை சாப்பிடணும். 5-6 வேளை சாப்பிடணுன்னா அதுக்குன்னு ஒரு வேளையும் இட்லி சாதம் தோசை அப்படி சாப்பிடணுன்ற அர்த்தம் இல்லை. காலையிலையும் நைட்டும் நீங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு இட்லியோ தோசையோ உப்புமாவோ சாப்பிட்டுட்டு மத்தியானத்தில் நான் சொன்ன மாதிரி டபுள் பாயில்ட் ரைஸ், எந்த காய்கறி கீரை அப்படி கொடுத்தீங்கனாலும் கூட நல்லா வேக வச்சுட்டு எண்ணெய் நிறைய ஊற்றாமல் கடுகு வெடிகிற அளவுக்கு மட்டும்தான் அதில் எண்ணெய் இருக்கணுமே தவிர எண்ணெயை போட்டு காய்கறிகளை வறுக்கக்கூடாது. வேக வச்ச காய்கறிகளை நிறைய கொடுங்க. நெஞ்சில் எடுத்துகிட்டு சம்டைம்ஸ் ரீகஜிடேஷன் சொல்லுவோம், அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு எண்ணெயை நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. மிட் மார்னிங் அண்ட் ஈவினிங் மீல் நடுவில் ஸ்நாக் ஏதாவது கொடுக்கணும். மோர் குடிக்க சொல்லுங்கள் அம்மாவை. சாயந்தரத்தில் சுண்டல் மாதிரி வேக வச்சு அந்த மாதிரி கொடுங்க. தண்ணி நிறைய குடிக்க சொல்லுங்கள். எப்போவுமே வந்துட்டு வெதன்னு தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஜீரகத்தை அந்த தண்ணியில் போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது கூட ஜீரண சக்தி கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனையை வந்து பின்பற்றுங்க. 5 வேளை வந்து உணவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடும் பொழுது, லைட்டான ஃபுட் சாப்பிடும் பொழுது உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு ரொம்ப சீக்கிரமாக வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக பின்பற்றுங்க. இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது அனல் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால்.
வெல்கம் பேக். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க திரும்ப கொண்டு கேட்கலாம். திரும்ப கொள்ள வேண்டிய எண் 0444459444. உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டயட்டிஷியன் டாக்டர் ஜெயவானி அவர்கள் வந்திருக்காங்க. உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. புனிதா பேசுறேன், கிருஷ்ணகிரியில இருந்து. சொல்லுங்க புனிதா, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்கம்மா. என் குழந்தைக்கு 1 வயசு 2 மாசம் ஆகுது. சரி. அவனுக்கு 8 மாசம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தான் உடம்புலாம். இப்ப பார்த்தா வெள்ளன்னு இருக்கிறான். என்ன மாதிரி ஃபுட்டு கொடுத்தாலுமே வெள்ளன்னு இருக்கிறான். உடம்பு பிடிக்கவே மாட்டேது. அடிக்கடி சளி பிடிக்குதுங்களா குழந்தைக்கு? இது வரைக்கும் சளி அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே கிடையாது. நடுவுல 10வது மாசம் மட்டும் லூஸ் மோஷன் அதிகமானது. அப்ப மட்டும் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு 2 பாட்டில் ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க. அப்பவே டாக்டர் சொன்னாங்க, குழந்தையோட ஸ்கின் வந்து வெள்ளன்னு இருக்குது, நார்மலா இல்ல அப்படின்னு. தாய்ப்பால் குடுக்குறீங்களாமா குழந்தைக்கு? ஆமா, தாய்ப்பால் கொடுத்துட்டு தான் இருக்கும். வேற ஏதாவது பால் கொடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல. வேற எந்த மாட்டுப்பால் அந்த மாதிரி இப்ப ஆரம்பிக்க கூடாது. குழந்தைக்கு 1 வயசு ஆகுற வரைக்கும் அந்த பால் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இல்ல, குழந்தைக்கு 1 வயசு 2 மாசம் ஆகுது. 1 வயசு 2 மாசம். ஓகே. அதுக்கு இப்போ வந்து அப்ப தாய்ப்பால் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா வந்துட்டு பால் மாட்டுப்பால் ஆரம்பிக்கலாம். இப்போ 1 வயசுக்கு அப்புறமா குழந்தைக்கு அந்த அதை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி குழந்தைக்கு இருக்கும் இப்போ. அதனால தாராளமா ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் நல்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் சாப்பாடை கொடுக்குற வரைக்கும். ஏன்னா பொறுத்த வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு எதுவுமே வந்துட்டு பாதி வேகாம இருந்துச்சு அப்படின்னா கூட குழந்தைக்கு ஜீரண சக்தி எஃபெக்ட் ஆகலாம். இப்போ ஒரு குழந்தை ஒரு மாதிரி, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காது டெவலப்மெண்ட். ஸோ அதனால நீங்க வேற ஒரு குழந்தைய பார்த்து நீங்க உங்க குழந்தைய கம்பேர் பண்ணிக்காதீங்க. குழந்தைக்கு சளி பிடிக்கல, ஃபீவர் இல்லை, கொஞ்சம் ஆக்டிவா இருக்கான் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. அது இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஏன்னா தவழ்ற குழந்தையா இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறத ஏதாவது எடுத்து வாயில போட்டுக்கலாம். ஸோ அது மூலியமா ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரலாம். அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க. மல்டிவிட்டமின் ஏதாவது கேட்டு உங்க டாக்டர் கிட்ட கேட்டு எப்பவுமே வாங்கிக்கோங்க. டிவார்மிங் பண்ணலாமா அப்படின்றத கேட்டுக்கோங்க. அதாவது வயிற்றுல இருக்கிற பூச்சிகளை அழிக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மருந்து கொடுப்பாங்க. அது பண்ணால் கூட இந்த வயிறு கொஞ்சம் க்ளீன் ஆயிரும். ஸோ தண்ணி நல்லா கொதிக்க வச்ச தண்ணி கொடுங்க குழந்தைக்கு. சத்தான ஆகாரம் கொடுங்க. வெளியில் எதுவும் வாங்கி கொடுத்துறாதீங்க. இந்த மாதிரி வெள்ளன்னு இருக்கான நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கிறான்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் புரத சத்து உள்ள உணவு, பாதாம் எல்லாம் வந்துட்டு நல்லா பாலில் ஊற வச்சுட்டு அந்த தோல் எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சி அந்த மாதிரி கொடுங்க. முட்டையை கொடுங்க. முட்டை நல்ல ஒரு நாளைக்கு ஒரு 2 எக் ஒயிட் கூட கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது குழந்தைக்கு. முழு முட்டையாகவும் கொடுக்கலாம். இல்லை குழந்தை அதை சாப்பிட பிடிக்கல அப்படின்னா 2 எக் ஒயிட் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சத்தான உணவு, கீரை, காய்கறிகள் நல்லா வேக வைக்கணுமா. நல்லா வேக வச்சுட்டு குழந்தைக்கு கொஞ்சம் கொடுங்க. பழங்கள் எல்லாம் கூட கொடுக்கலாம். நிச்சயமா. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. உணவு முறையில் வந்து குழந்தைக்கு நீங்கள் வந்து கொடுக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வேக வச்சுட்டு வந்து கொடுங்க. கொஞ்சம் அது ராவாக இருந்தால் கூட வந்து குழந்தைக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுல வந்து பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட ஒரு ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அடுத்த நேயர், வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? தொடர்ந்து பேசலாம். ஓகே, வணக்கங்க. நான் ஜெயஸ்ரீ பேசுறேங்க, அம்பீர் வந்து. சொல்லுங்க ஜெயஸ்ரீ, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். மேடம், எனக்கு வயசு 28 வயசு ஆகுதுங்க மேடம். சொல்லுங்கம்மா. நான் இப்போ 7th பேபிக்கு அப்புறம் தைராய்டு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு 1 பாயிண்ட் அதிகமா இருக்குன்ட்டு டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேங்க 6 மாசமா. சரி. அப்போ வெயிட் வந்து 78 இருந்தாங்க மேடம். இன்னுமே அதே வெயிட் தான் இருக்கேன், குறைக்க முடியல. சரி. அதனாலதான் எப்படி வெயிட் குறைக்கிறது அப்படின்றத கேட்குறேன். ஓகே. தைராய்டு எவ்வளவு வருஷமா இருக்குன்னு சொன்னீங்க? இப்பதான் மேடம் ஒரு 6 months தான் இருக்கு. ஒரு 5.5 இருக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு 5.7 இருக்கு. உங்களோட லெவல் என்னம்மா? TSH அப்படின்ற லெவல் ஒன்று இருக்கும், அது எவ்வளவு? அதுதான் மேடம் ஃபர்ஸ்ட் 6.9 இருந்ததுங்க மேடம். ஓகே. TSH இப்போ வந்து 3 மாசம் டேப்லெட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 5.7 வந்திருக்குங்க. எவ்வளவு மில்லிகிராம் மைக்ரோகிராம்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க?
இப்போ ஃபர்ஸ்ட் 25 மைக்ரோகிராம் கொடுத்தாங்க, இப்போ 50 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஓகே, 50 இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் அது ஒரு 3-4 மாசத்துல தாம்மா வந்து உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும், உடனே உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக 5.5 வந்திருக்குன்னா இன்னும் கொஞ்சம் குறையும், அதுக்கு தான் உங்களுக்கு டோசேஜ் ஏற்றிருக்காங்க. இப்போது நார்மலாக டிஎஸ்ஹெச் வந்துட்டு 5.5 கீழே இருக்கணும். அது கூட முடிஞ்ச அளவுக்கு 2ல மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் நல்லது. அந்த 2ல மெயின்டைன் பண்ணுற சமயத்தில் தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் எல்லாமே உங்களுக்கு ஆகும். இல்லை அது வரைக்கும் வந்து உங்களுக்கு வெயிட் கெயினில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் உடனே வந்து தைராய்டு மேலேயே அதை ஃபுல் பழியை தூக்கி போட்டுறக்கூடாது வெயிட் ஏறினதுக்கு. நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் வந்து மாற்றிக்கணும். எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இஃப் யூஆர் பிளானிங் ஃபார் அ செகண்ட் பேபி அப்படின்னா முதல்ல யூ வில் ஹாவ் டு டூ யுவர் எக்ஸசைஸ். வெயிட்டை முதல்ல கம்மி பண்ணணும். இப்போ இந்த வெயிட்டோடவே இஃப் யூஆர் பிளானிங் ஃபார் அ செகண்ட் பேபின்னா இன்னும் ஒரு 15-20 கேஜி நீங்கள் ஏறிடுவீங்க. யூ வில் கோ டு 90 கேஜிஸ். ஸோ முதல்ல நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 45 minutes யூ ஹாவ் டு டூ எக்ஸசைஸ். டயட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா சாப்பிடாம இருக்கிறது ஒரு ரெமெடி கிடையாது. காத்தால மீல் ஸ்கிப் பண்ணிடுறேன் அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணிப்பாங்க, என்னால் சாப்பிடாம கூட இருக்க முடியும்னு. அது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட்டு ஜென்மத்தில் குறையாது. ஸோ ஷார்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் வெளியில் வாங்கி சாப்பிடாம வீட்லேயே முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் மீல் என்ன அப்படின்றத முதல் நாளே பிளான் பண்ணிக்கோங்க. அப்பப்போ பண்ணுறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிளான் பண்ணிவிட்டு என்ன காய் என்ன கீரை பண்ண போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு ஷார்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் இன்கார்பரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் குறையும். நிச்சயமா. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனையை வந்து பின்பற்றுங்க. உங்களுடைய தெளிவான பதில்களுக்கு மிக நன்றி டாக்டர். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்களை தினமும் எங்கள் நிகழ்ச்சிக்கு திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால்.